ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் விஜய் மனைவி சங்கீதாவை பற்றி உருக்கமாக பேசிய சோபா சந்திரசேகர். சங்கீதா பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்த விவாகரத்து மனுவில் முதல்வர் விஜய் மீது மிக கடுமையான மற்றும் உணர்வு பூர்வமான குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டில் விஜய் ஒரு பிரபல திரைப்பட நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததை தான் கண்டுபிடித்ததாக சங்கீதா குற்றம் சாட்டியிருந்தாங்க. அந்த உறவை கைவிடுவதாக விஜய் கூறிய நிலையிலும் அவர் தொடர்ந்து அந்த நடிகையுடன் பழகி வந்ததாகவும் அதனால் தான் அவமானத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியதை தெரிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தனக்கு விவாகரத்து மற்றும் நிரந்தர ஜீவன் அம்சம் வழங்க வேண்டும் என சங்கீதா கோரியிருக்காங்க. இந்த நிலையில முதல்வர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு ஜூன் 15ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. இதுல இரு தரப்புமே நேரில் ஆஜராக வாய்ப்பில்லை என தெரிவிச்சாங்க. இதனால 2 பேரும் அவங்களின் வழக்கறிஞர்கள் மூலமாக காணொலி வாயிலாக ஆஜராவார்கள் என்றும் கூறப்பட்டிருந்துச்சு. தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா தொடர்பான விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. தமிழக அரசியலில் முக்கிய இடத்தை பிடித்துள்ள முதல்வர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தொடர்பான இந்த வழக்கு மீண்டும் பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தையும் ஈர்த்துச்சு. இவர்கள் இருவரும் இணைக்க விஜயின் அம்மா சோபா முயற்சி எடுத்து வருவதாகவும் அம்மாவின் பேச்சை கேட்டு முதல்வர் விஜய் மனம் மாறி சேர்ந்து வாழ முடிவு எடுத்திருப்பதாகவும் கூறப்படுது. அதாவது சோபா அவர்கள், சங்கீதா எனக்கு நல்ல மருமகள் மட்டுமல்ல, நல்ல மகளும் தான். உண்மையிலேயே அவள் ஒரு நல்ல அம்மா. அவர் மொத்த குடும்பத்தையும் மிக நேர்த்தியாக கவனித்துக் கொள்வார். ஒவ்வொருவர் மீதும் தனி கவனம் செலுத்தி வருவார். இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் மீது எப்பொழுதும் அக்கறையாக இருப்பார். இதை சோபா அவரது பழைய பேட்டி ஒன்றிலேயே தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அதுதான் செம்ம வைரலா போகிட்டு இருக்கு.